ஆங்கில முதலெழுத்தை குறியீடாக கொண்ட தனிமங்கள். தனிமம் குறியீடு போரான் குறியீடு B, கார்பன் குறியீடு C, புளோரின் குறியீடு F, ஹைட்ரஜன் குறியீடு H, அயோடின் குறியீடு I, நைட்ரஜன் குறியீடு N, ஆக்சிஜன் குறியீடு O, பாஸ்பரஸ் குறியீடு P, கந்தகம் சல்ஃபர் குறியீடு S, வனேடியம் குறியீடு V, யுரேனியம் குறியீடு U, இட்ரியம் குறியீடு Y. ஒரே ஆங்கில முதலெழுத்தை குறியீடாக கொண்ட தனிமங்கள். தனிமம் குறியீடு அலுமினியம் குறியீடு Al, பேரியம் குறியீடு Ba, பெரிலியம் குறியீடு Be, பிஸ்மத் குறியீடு Bi, புரோமின் குறியீடு Br, கோபால்ட் குறியீடு Co, ஹைட்ரஜன் குறியீடு H, ஹீலியம் குறியீடு He, நிக்கல் குறியீடு Ni, நியான் குறியீடு Ne, சிலிக்கான் குறியீடு Si, ஆர்கான் குறியீடு Ar. ஒரே முதல் 2 ஆங்கில எழுத்துக்களை குறியீடாக கொண்ட தனிமங்கள். தனிமம் குறியீடு ஆர்கான் குறியீடு Ar, ஆர்சனிக் குறியீடு As, குளோரின் குறியீடு Cl, குரோமியம் குறியீடு Cr, கால்சியம் குறியீடு Ca, காட்மியம் குறியீடு Cd, மெக்னீசியம் குறியீடு Mg, மாங்கனீசு குறியீடு Mn. கிரேக்க மற்றும் லத்தீன் எழுத்துக்களின் குறியீடுகள். தனிமம் சோடியம், லத்தீன் பெயர் நாட்ரியம், குறியீடு Na. தனிமம் பாதரசம் எனும் மெர்க்குரி, லத்தீன் பெயர் ஹைட்ரார்ஜிரம், குறியீடு He. தனிமம் பொட்டாசியம், லத்தீன் பெயர் கேலியம், குறியீடு K. தனிமம் காரியம், லத்தீன் பெயர் பிளம்பம், குறியீடு Pb. தனிமம் இரும்பு, லத்தீன் பெயர் ஃபெர்ரம், குறியீடு Fe. தனிமம் வெள்ளியம், லத்தீன் பெயர் ஸ்டானம், குறியீடு Sn. தனிமம் தாமிரம் எனும் காப்பர், லத்தீன் பெயர் குப்ரம், குறியீடு Cu. தனிமம் ஆன்டிமனி, லத்தீன் பெயர் ஸ்டெபியம், குறியீடு Sp. தனிமம் வெள்ளி எனும் சில்வர், லத்தீன் பெயர் அர்ஜெண்டம், குறியீடு Ag. தனிமம் டங்ஸ்டன், லத்தீன் பெயர் உல்ஃப்ரம், குறியீடு W. தனிமம் தங்கம் எனும் கோல்டு, லத்தீன் பெயர் ஆரம், குறியீடு Au. நாடு மற்றும் அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் குறியீடுகள். தனிமம் அமர்சியம், குறியீடு Am, குறியீடு பெயர் தெரிவிக்கப்பட்ட விதம் அமெரிக்கா நாடு. தனிமம் யூரோப்பியம், குறியீடு EU, குறியீடு பெயர் தெரிவிக்கப்பட்ட விதம் ஐரோப்பா கண்டம். தனிமம் நொபிலியம், குறியீடு NO, குறியீடு பெயர் தெரிவிக்கப்பட்ட விதம் ஆல்ஃபிரட் நோபல் அறிவியல் அறிஞர். தனிமம் அயோடின், குறியீடு I. தனிமம் அயோடின், குறியீடு I, குறியீடு பெயர் தெரிவிக்கப்பட்ட விதம் ஊதா, கிரேக்க மொழியில் ஊதாவை குறிக்கும் சொல் அயோடின். தனிமம் பாதரசம் மெர்க்குரி, குறியீடு He, குறியீடு பெயர் தெரிவிக்கப்பட்ட விதம் மெர்க்குரி எனும் கடவுள் புராண கதாபாத்திரம். தனிமம் புளூட்டோனியம், குறியீடு Pu, குறியீடு பெயர் தெரிவிக்கப்பட்ட விதம் புளூட்டோ கோள். தனிமம் நெப்டியூனியம், குறியீடு Np, குறியீடு பெயர் தெரிவிக்கப்பட்ட விதம் நெப்டியூன் கோள். தனிமம் யுரேனியம், குறியீடு U, குறியீடு பெயர் தெரிவிக்கப்பட்ட விதம் யுரேனஸ் கோள். திட நிலையில் உள்ள சேர்மங்கள். சேர்மம் சிலிக்கா மணல், ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் சிலிக்கான், ஆக்சிஜன். சேர்மம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எரிபொட்டாஸ்,
ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சேர்மம் சோடியம் ஹைட்ராக்சைடு எரிசோடா. ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் சோடியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சேர்மம் தாமிர சல்ஃபேட். ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் தாமிரம், கந்தகம், ஆக்சிஜன். சேர்மம் துத்தநாக கார்பனேட் காலமைன். ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் துத்தநாகம், கார்பன், ஆக்சிஜன். திரவ நிலையில் உள்ள சேர்மங்கள். சேர்மம் நீர். ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சேர்மம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் ஹைட்ரஜன், குளோரின். சேர்மம் நைட்ரிக் அமிலம். ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். சேர்மம் கந்தக அமிலம். ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் ஹைட்ரஜன், கந்தகம், ஆக்சிஜன். சேர்மம் அசிட்டிக் அமிலம் வினிகர். ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். வாயு நிலையில் உள்ள சேர்மங்கள். சேர்மம் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு. ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் கார்பன், ஆக்சிஜன். சேர்மம் கந்தக டை ஆக்சைடு. ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் கந்தகம், ஆக்சிஜன். சேர்மம் மீத்தேன். ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் கார்பன், ஹைட்ரஜன். சேர்மம் நைட்ரஜன் ஆக்சைடு. ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் நைட்ரஜன், ஆக்சிஜன். சேர்மம் அம்மோனியா. ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் நைட்ரஜன், ஹைட்ரஜன். சேர்மம் பொதுப்பெயர் தாமிர சல்ஃபேட் மயில் துத்தம். இரும்பு சல்ஃபேட் ஃபெரசல்ஃபேட் பச்சை துத்தம். பொட்டாசியம் நைட்ரேட் பொதுப்பெயர் சால்ட்பீட்டர். சேர்மம் கந்தக அமிலம் பொதுப்பெயர் விட்ரியால் எண்ணெய். சேர்மம் கால்சியம் சல்ஃபேட் பொதுப்பெயர் ஜிப்சம். சேர்மம் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் பொதுப்பெயர் பாரிஸ் சாந்து. சேர்மம் பொட்டாசியம் குளோரைடு பொதுப்பெயர் முரியேட் ஆஃப் பொட்டாஸ். தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்பைடும் உள்ளன. தீப்பெட்டியின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளது. மின்னார் பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானியால் 19ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எலக்ட்ரான் மற்றும் லைசிஸ் என்ற இரு சொற்களிலிருந்து உருவானது. எலக்ட்ரான் என்பது மின்சாரத்தை குறிக்கிறது. லைசிஸ் என்பது பகுத்தல் என பொருள்படும். ஸோ மின்னார் பகுத்தல் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய எலக்ட்ரோலைசிஸ் என்கிற வார்த்தையை உருவாக்கினவர் மைக்கேல் ஃபாரடே. 19ஆம் நூற்றாண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் எலக்ட்ரான் என்ன, எலக்ட்ரானா மின்சாரத்தையும் லைசிஸ்னா பகுத்தலையும் குறிக்குது. இந்த ரெண்டு வேடும் சேர்ந்து எலக்ட்ரோலைசிஸ் மின்னார் பகுத்தல் அப்படின்னு பொருள்படுது. அதை இந்த சொல்லை உருவாக்கியவர் மைக்கேல் ஃபாரடே. வேதிவினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப உமிழ்வினைகள் எனவும், வெப்பம் எடுத்து கொள்ளப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப கொள்வினைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. வெப்பத்தை வெளியிட்டால் வெப்பம் உமிழ்வினைகள், வெப்பத்தை எடுத்துக்கொண்டால் அவ்வினைகள் வெப்ப கொள்வினைகள். சுண்ணாம்பு கல்லானது சுட்ட சுண்ணாம்பு, நீட்டு சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றிற்கான மூலப்பொருளாகும். ஸோ சுண்ணாம்புகள் எதுக்கான மூலப்பொருட்கள்னா சுட்ட சுண்ணாம்பு, நீட்டு சுண்ணாம்பு, சிமெண்ட். சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் O3 மூலக்கூறுகளை சிதைத்து மூலக்கூறு ஆக்சிஜனையும் அணு ஆக்சிஜனையும் உருவாக்கின்றன. அதாவது O3 சிதைந்து O2+Oவை உருவாக்கும். இந்த அணு ஆக்சிஜன் மீண்டும் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து ஓசோனை உருவாக்குகிறது. ஒளி வேதியியல் என்பது வேதியியலின் ஒரு பிரிவாகும். இது ஒளியினால் நிகழும் வேதிவினைகளை பற்றியதாகும்.
ஸோ ஒளி வேதியியல்னால் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி வேதியியலின் ஒரு பிரிவு, கெமிஸ்ட்ரியில் ஒரு பாட்டு. இது ஒளியினால் நிகழும் வேதிவினைகளை பற்றியதாகும். ஃபோட்டோ இந்த மின்மணி பூச்சிகள் ஒளிகிறது அந்த மாதிரி சம்மந்தமாக வரும்ல, அது ஒரு எக்ஸாம்பிள் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரிக்கு. என்சைம்கள் மற்றும் ஈஸ்டுகள் உயிரி வினைவேக மாற்றிகள் எனப்படுகின்றன. உயிரி வினைவேக மாற்றிகள் எதிலான என்சைம்கள் மற்றும் ஈஸ்டுகள். ஆக்சிஜன் ஆனது நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை உடையது. ஆக்சிஜன் நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு ட்வைஸ் நீரில் கரையும் தன்மை அதிகமாக கூடியது. நைட்ரஜனின் கரைதிறனையே ஆக்சிஜனும் கொண்டிருக்குமானால் கடல், ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களுக்கு உயிர் வாழ்தல் மிகவும் கடினமான செயலாக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் நீரில் கரைகிற தன்மை இருக்கிறதுனால தான் நீரில் கொஞ்சமாவது ஆக்சிஜன் இருக்குது. நம்ம தண்ணிக்குள்ளே முங்கும் போதும் கூட கொஞ்சம் சுவாசம் கிடைக்கி. கடல், ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளில் இருக்க தண்ணிக்குள்ளே முங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் அதனால தான் கிடைக்கி. நைட்ரஜன் மாதிரி இருக்குமானால் பாதி ஆக்சிஜன் தான் இருக்கும். நம்ம முங்கும்போது ஆக்சிஜன் அவ்வளோவா கிடைக்காது. நம்ம மூச்சோட சிரமமாக இருக்கும். உயிர் வாழ்தலே அந்த நீர்நிலைகளில் நம்ம முங்கும்போது உயிர் வாழ்தல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மீன் அந்த மாதிரி நீர்வாழ் உயிரிகளும் உயிர் வாழ்தல் கஷ்டமாக இருக்கும். ஆக்சிஜனுக்கு தானாகவே தீப்பற்றி எரியும் தன்மை இருந்தால் நமது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் முழுவதும் எரிய ஒரு தீக்குச்சி மட்டுமே போதுமானதாக இருக்கும். அலோகங்களுடன் ஆக்சிஜனின் வினை. அலோகம் விளைபொருள். கார்பன் விளைபொருள். அலோகம் கார்பன் விளைபொருள் கார்பன் டை ஆக்சைடு CO2. அலோகம் நைட்ரஜன் விளைபொருள் நைட்ரிக் ஆக்சைடு NO. அலோகம் சல்ஃபர் விளைபொருள் சல்ஃபர் டை ஆக்சைடு SO2. அலோகம் பாஸ்பரஸ் விளைபொருள் பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு P2O3 அல்லது பாஸ்பரஸ் பெண்ட் ஆக்சைடு P2O5. தற்காலங்களில் வாகனங்களின் டயர்களில் அழுத்தப்பட்ட காற்றுக்கு பதிலாக நைட்ரஜன் நிரப்பப்படுகிறது. வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயுநிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல் எனப்படும். பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம். கற்பூரத்தை எரித்தோம்னா அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாமல் நிறையா வாயு ஸ்டேட்டுக்கு போகும். அப்படியே ஆவியாக மேலே போகும். இதுதான் பதங்கமாதல்னு சொல்கிறோம். வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் 96 to 97% கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாக இருப்பதால் வெள்ளியின் மேற்பரப்பால் வெப்பத்தை தக்க வைத்து கொள்ள முடிகிறது. வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக 462 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. எனவே தான் சூரிய குடும்பத்தில் வெள்ளி மிகவும் வெப்பமான கோளாக இருக்கிறது. ஸோ வெள்ளியில் கார்பன் டை ஆக்சைடு 96 to 97% இருக்குது. அதனால் வெப்பத்தை தக்க வைத்து கொள்ள முடியுது. இதோட மேற்பரப்பு வெப்பநிலை 462 டிகிரி செல்சியஸ். இதனால தான் சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோளாக வெள்ளிக்கோள் இருக்குது. திண்ம கார்பன் டை ஆக்சைடு. காற்றேற்றப்பட்ட நீர் என்பது அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்துள்ள பொருளாகும். இது சோடா நீர் என்றும் அழைக்கப்படுகிறது. என்ன இருக்குல்ல, இதுதான் திண்ம கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைஞ்சிருந்துச்சுன்னா அது சோடா நீர் அப்படின்னு சொல்கிறோம். தூய மழைநீரின் pH மதிப்பு 5.6 இருக்கிறது. ஆனால் அமில மழையின் pH மதிப்பு 5.6 விட குறைவு. ஏனெனில் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மழைநீரில் கரைந்திருக்கிறது. ஸோ வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மழைநீரில் கலந்துருக்கிறதுனால pH மதிப்பு 5.6 இருக்குது. அமில மழையோட pH மதிப்பு 5.6 விட குறைவு.
ஜான் டால்டன் ஒரு ஏழ்மையான நெசவு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தனது 12வது வயதில் ஒரு கிராமத்து பள்ளியில் ஆசிரியராக பணியேற்றார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரானார். பின் 1793இல் அவர் மான்செஸ்டரில் உள்ள ஒரு கல்லூரியில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களை கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். அவரது இறுதி காலம் வரை வளிமண்டல அழுத்தம் மற்றும் மழையளவினை பதிவு செய்வதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறந்த வானியல் ஆராய்ச்சியாளராக இருந்தார். ஜான் டால்டன் மின்சாரம் காற்றின் வழியே பாயும் போது வாயு மூலக்கூறுகளிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன. இதுவே மின்னிறக்கம் எனப்படும். மின்னிறக்கம் என்னன்னா அயனிகள் உருவாதல். மின்சாரம் காற்று வழியாக பரவும்போது வாயு மூலக்கூறுகளிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறதுனால அயனிகள் உருவாது. இதான் மின்னிறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று மின்கடத்தா பொருளாக இருப்பது இயற்கையின் வரமாகும். ஒருவேளை காற்று ஒரு சிறந்த மின்கடத்தியாக இருக்குமானால் எதிர்பாராத விபத்தினால் உருவாகும் சிறு மின்பறி கூட மிகப்பெரிய ஆபத்தினை விளைவிக்கக்கூடும். காற்று ஒரு மின்கடத்தா பொருளாக இருக்கிறதுனால தான் ஒரு சிறு மின்பொறி வந்தால் கூட, பெரிய மின்பொறி வந்தால் கூட எந்த ஆபத்து வரதில்லை. தொலைக்காட்சி பெட்டியில் கேத்தோடு கதிர்கள் மின்காந்த சுருள்களால் உருவாக்கப்படும் காந்தப்புலத்தால் விலகலடைந்து அதன் முகப்பு திரையில் வீழ்த்தப்படுகின்றன. இவை ஒளிப்படத்தை உருவாக்குகின்றன. கேத்தோடு கதிர்கள் காந்த புலத்தால் விலகல் அடைந்து முகப்பு திரையில் வீழ்த்தப்படுது. அதனால் இது ஒளிப்படத்தை உருவாக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உயர் மின்னழுத்த அழுத்தத்திற்கு கேத்தோடு கதிர் வருது, பிரகாசமான புள்ளியில் குவியுது. குறைந்த அழுத்தத்தில் உள்ள வாயு வழி ஆனோடு கேத்தோடு கதிர்களுங்கிறதுக்கு ஒளிரும் பொருள். பிரகாசமான புள்ளியில் குவியுது. எலக்ட்ரான் உமிழ்வு நடக்குது. கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் துத்தநாக சல்பைடு பூசப்பட்ட திரையில் விழும்போது கண்ணிற்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன. இப்பொருட்கள் ஒளிரும் பொருட்கள் எனப்படுகின்றன. ஒளிரும் பொருட்கள்னால் என்னென்னா, கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் ஜிங்க் சல்பைடு பூசியிருக்கிற ஸ்கிரீனில் விழுறப்போ கண்ணிற்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன. இதைத்தான் ஒளிரும் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை துகள்களின் பண்புகள். துகள் எலக்ட்ரான் நிறை 9.1 × 10⁻28 கிராம். மின்சுமை -1. துகள் புரோட்டான் நிறை 1.6 × 10⁻24 கிராம். மின்சுமை +1. துகள் நியூட்ரான் நிறை 1.6 × 10⁻24 கிராம். மின்சுமை 0. அணுக்களின் இணைதிறன். மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடு HCl, தனிமம் குளோரின், இணைதிறன் 1. நீர். மூலக்கூறு நீர் H2O, தனிமம் ஆக்சிஜன், இணைதிறன் 2. மூலக்கூறு அம்மோனியா NH3, தனிமம் நைட்ரஜன், இணைதிறன் 3. மூலக்கூறு மீத்தேன் CH4, தனிமம் கார்பன், இணைதிறன் 4. உலோகங்களின் மாறும் இணைதிறன். தனிமம் தாமிரம், நேரயனி Cu+, பெயர் குப்ரஸ் அல்லது காப்பர் 1. தனிமம் தாமிரம், நேரயனி Cu2+, பெயர் குப்ரிக் அல்லது காப்பர் 2. தனிமம் இரும்பு, நேரயனி Fe2+, பெயர் ஃபெரஸ் அல்லது இரும்பு 2. தனிமம் இரும்பு, நேரயனி Fe3+, பெயர் ஃபெரிக் அல்லது இரும்பு 3. தனிமம் மெர்க்குரி பாதரசம், நேரயனி He+, பெயர் மெர்க்குரஸ் அல்லது மெர்க்குரி 1. தனிமம் மெர்க்குரி பாதரசம், நேரயனி He2+, பெயர் மெர்க்குரிக் அல்லது மெர்க்குரி 2. தனிமம் டின், நேரயனி Sn2+, பெயர் ஸ்டானஸ் அல்லது டின் 2.
தனிமம் டின். நேர அயனி Sn4+. பெயர் ஸ்டானிக் அல்லது டின் 4. எதிர் அயனிகளின் இணைதிறன்கள். சேர்மம் ஹைட்ரஜன் குளோரைடு. எதிரயனியின் பெயர் குளோரைடு. எதிரயனியின் வாய்ப்பாடு Cl-. எதிரயனியின் இணைதிறன் 1. சேர்மம் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. எதிரயனியின் பெயர் சல்ஃபேட். எதிரயனியின் வாய்ப்பாடு SO4 2-. எதிரயனியின் இணைதிறன் 2. சேர்மம் நைட்ரிக் அமிலம் HNO3. எதிரயனியின் பெயர் நைட்ரேட். எதிரயனியின் வாய்ப்பாடு NO3-. எதிரயனியின் இணைதிறன் 1. சேர்மம் ஹைட்ரோகார்பனேட் கார்பானிக் அமிலம். சேர்மம் கார்பானிக் அமிலம் H2CO3. எதிரயனியின் பெயர் கார்பனேட். எதிரயனியின் வாய்ப்பாடு CO3 2-. எதிரயனியின் இணைதிறன் 2. சேர்மம் பாஸ்பாரிக் அமிலம் H3PO4. எதிரயனியின் பெயர் பாஸ்பேட். எதிரயனியின் வாய்ப்பாடு PO4 3-. எதிரயனியின் இணைதிறன் 3. சேர்மம் நீர் H2O. எதிரயனியின் பெயர் ஆக்சைடு. எதிரயனியின் வாய்ப்பாடு O2-. எதிரயனியின் இணைதிறன் 2. சேர்மம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. எதிரயனியின் பெயர் சல்ஃபைடு. எதிரயனியின் வாய்ப்பாடு S2-. எதிரயனியின் இணைதிறன் 2. சேர்மம் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. எதிரயனியின் பெயர் ஹைட்ராக்சைடு. எதிரயனியின் வாய்ப்பாடு OH-. எதிரயனியின் இணைதிறன் 1. நேர அயனிகளின் இணைதிறன்கள். சேர்மம் சோடியம் குளோரைடு NaCl. நேர அயனியின் பெயர் சோடியம். நேர அயனியின் வாய்ப்பாடு Na+. நேர அயனியின் இணைதிறன் 1. சேர்மம் பொட்டாசியம் குளோரைடு KCl. நேர அயனியின் பெயர் பொட்டாசியம். நேர அயனியின் வாய்ப்பாடு K+. நேர அயனியின் இணைதிறன் 1. சேர்மம் அம்மோனியம் குளோரைடு. நேர அயனியின் சேர்மம் அம்மோனியம் குளோரைடு NH4Cl. நேர அயனியின் பெயர் அம்மோனியம். நேர அயனியின் வாய்ப்பாடு NH4+. நேர அயனியின் இணைதிறன் 1. சேர்மம் மெக்னீசியம் குளோரைடு MgCl2. நேர அயனியின் பெயர் மெக்னீசியம். நேர அயனியின் வாய்ப்பாடு Mg2+. நேர அயனியின் இணைதிறன் 2. சேர்மம் கால்சியம் குளோரைடு CaCl2. நேர அயனியின் பெயர் கால்சியம். நேர அயனியின் வாய்ப்பாடு Ca2+. நேர அயனியின் இணைதிறன் 2. சேர்மம் அலுமினியம் குளோரைடு AlCl3. நேர அயனியின் பெயர் அலுமினியம். நேர அயனியின் வாய்ப்பாடு Al3+. நேர அயனியின் இணைதிறன் 3. ஹென்றி கேவண்டிஷ் ஒரு ஆங்கில தத்துவியலாளர், அறிவியலாளர், வேதியியலாளர் மற்றும் இயற்பியலாளர் ஆவார். இவர் ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தார். ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று என இவர் அழைத்தார். உலோகங்களை செறிவு மிகுந்த அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்கினார். மேலும் உலோகங்களை செறிவு மிகுந்த காரங்களுடன் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடையும் உருவாக்கினார். ஸோ ஹைட்ரஜனை கண்டறிந்தவர் ஹென்றி கேவண்டிஷ். என்ன இருக்கார் பார்த்துக்கோங்க. இவர் தான் ஹென்றி கேவண்டிஷ். தூய நீர் கீழ்காணும் இயற்பியல் பண்புகளை பெற்றுள்ளது. தூய நீரின் கொதிநிலையானது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். தூய நீரின் உறைநிலையானது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 0 டிகிரி செல்சியஸ் ஆகும். தூய நீரின் அடர்த்தியானது 1 g/cm³ ஆகும். ஸோ நீரோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ், நார்மல் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் அடர்த்தி டென்சிட்டி வந்து 1 g/cm³. பனிக்கட்டியின் மேல் சறுக்கும் ஸ்கேட்டர்கள் அதன் மீது அழுத்தத்தை செலுத்துகிறார்கள். இந்த அழுத்தம் பனிக்கட்டியின் உறைநிலையை குறைக்கிறது. இதன் விளைவாக ஸ்கேட்டின் அடியில் பனிக்கட்டி உருகி ஸ்கேட்டர்களால் எளிதில் பனிக்கட்டியின் மீது சறுக்க முடிகிறது. ஸ்கேட்டர்கள் முன்னோக்கி நகரும்போது அழுத்தம் குறைந்து நீர் மீண்டும் பனிக்கட்டியாக மாறுகிறது. ஸோ
இப்படி ப்ரெஷர் கொடுத்து மூவ் பண்ணுறப்போ முதல்ல அந்த பனிக்கட்டி வந்து முதல்ல நீர் ஆகுது. அது கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கேட்டிங் மிஷின் முன்னாடி போனதுக்கப்புறம் அந்த நீர் திரும்ப பனிக்கட்டி ஆயிடுது. வெவ்வேறு வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி 0°C வெப்பநிலை அடர்த்தி 0.91 g/cm3 பனிக்கட்டி. 0°C வெப்பநிலை அடர்த்தி 0.97 g/cm3 நீர். 4°C வெப்பநிலை அடர்த்தி 1 g/cm3. 4°C மேல் உள்ள வெப்பநிலை அடர்த்தி 1 g/cm3 குறைவு. 1 cm3 = 1 ml. மீன் மற்றும் இறைச்சியை பனிக்கட்டியினுள் வைப்பதன் மூலம் கெட்டுவிடாமல் அவற்றை பராமரிக்க முடியும். பனிக்கட்டியின் உள்ளிற வெப்பம் அதிகமாக இருப்பதால் அது உருகும் போது மீன்களிலிருந்து அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சிக் கொள்கிறது. இதனால் உணவினை குறைந்த வெப்பநிலையில் நீண்ட நேரம் கெட்டுப்போகாமல் பாதுகாக்க முடிகிறது. அதாவது பனிக்கட்டியோட உள்ளிற வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பயன்படுத்தி நம்ம மீனில் மீனோட வெப்பநிலையை வந்து குறைக்கலாம். மீனை சுற்றி பனிக்கட்டி வைக்கும்போது மீனில் உள்ள வெப்பம் பனிக்கட்டிக்கு போயிடும். பனிக்கட்டியில் உள்ள குளிர்ச்சி மீனுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் வந்து மீன் இறைச்சிலாம் வைக்கும்போது அதெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. தாமிரம் எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரிவதில்லை. ஆகையால் குழாய்கள் மற்றும் கொதிகலன்கள் உருவாக்குவதில் தாமிரம் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ தாமிர கலனில் வந்து தண்ணியை செலுத்தினா எந்த வெப்பநிலையிலும் வைப்ப முடியாது. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காண்டி நம்ம கொதிகலன்கள் பாய்லர்லாம் உருவாக்கும் போது தாமிரத்திலே உருவாக்குறோம். குழாய் நீர், நதிநீர் மற்றும் கிணற்று நீர் ஆகியவை திடப்பொருட்களை கொண்டுள்ளன. ஆனால் மழைநீர் மற்றும் வடிகட்டிய நீரில் திடப்பொருட்கள் கரைந்திருப்பதில்லை. எனவே இந்த நீர் ஆவியான பிறகு பொதுமைய வளையங்களை உருவாக்குவதில்லை. சாக்கடலில் நீரின் உப்புத்தன்மை மிக அதிகம். இது உப்பு நிறைந்த ஒரு ஏரியாகும். இந்த ஏரி கடலுடன் இணைந்திருக்காமல் தனித்து காணப்படுகிறது. இது நிலத்தால் சூழப்பட்டுள்ளதால் இதில் உள்ள நீர் ஆவியாகி உப்புத்தன்மையின் அளவு சீராக அதிகரித்து வருகிறது. தற்போது அதன் உப்புத்தன்மை மிக அதிகமாக இருப்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் அதில் வாழ முடியாது. எனவேதான் இது சாக்கடல் என்று அழைக்கப்படுகிறது, டெட் சி. ஒவ்வொரு ஆண்டும் 4.6 மில்லியன் குழந்தைகள் வயிற்றுப்போக்கினால் இறக்கின்றனர். தூய நீர் சுகாதாரம் மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. நீரில் கலந்துள்ள மாசுக்கள் மற்றும் கிருமிகளை நீக்குவதற்கு RO சுத்திகரிப்பான்கள் பயன்படுகின்றன. மேலும் இவை நீரின் சுவையையும் கூட்டுகின்றன. RO என்பது நீர் சுத்திகரிப்பான்களில் பயன்படுத்தப்படும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் எனப்படும் தொழில்நுட்பத்தை குறிக்கிறது. மேலும் சில ROக்களில் கிருமிகளை அழிக்கக்கூடிய புறஊத அலகுகளும் நீரை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ வீட்டில் வந்து மாட்டுவோம் RO வாட்டர் குடிக்கிறதுக்காண்டி அந்த RO தான் கொடுத்துருக்காங்க. அதில் சில ROவில் வந்து UV ரேஸையும் யூஸ் பண்ணுறாங்க. வாழை வடிநீர் மற்றும் காய்ச்சிய நீர் சுவையாக இருப்பதில்லை. காற்று, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தாதுக்கள் கரைந்துள்ளதாலேயே குடிநீர் நல்ல சுவையை பெற்றுள்ளது. ஸோ காற்று, கார்பன் டை ஆக்சைடு, தாதுக்கள் இருக்கிறதுனால தான் குடிநீர் வந்து நல்ல டேஸ்டாக இருக்குது. பூமியின் மீது காணப்படும் நீரில் 90% நீர் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் மிகப்பெரிய நீர் மாசுபாட்டு மூலம் சுத்திகரிக்கப்படாத நீர் கழிவுநீர் ஆகும். துணி துவைத்தல், சமைத்தல், குளித்தல் போன்றவற்றிற்காக ஒரு நபர் ஒரு நாளைக்கு
சராசரியாக 135 லிட்டர் நீரை பயன்படுத்துகிறார். காய்கறிகளை விளைவிப்பதற்கு நெகிழித்தாள்கள் விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. அறுவடை கால முடிவில் இந்த நெகிழித்தாள்கள் மீண்டும் மண்ணிலேயே உழவு செய்யப்படுகின்றன. நெகிழித்தாள்கள் சிறிய துண்டுகளாக உடைந்து மண்புழுக்களால் உண்ணப்படுகின்றன. இது அவற்றின் ஆரோக்கியத்திற்கும் மண்ணிற்கும் தீங்கு விளைவிக்கின்றது. ஒவ்வொரு நன்னீர் மூலத்திலும் நுண்ணிய நெகிழி துண்டுகள் காணப்படுகின்றன. ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதியின் உறைந்த நீர்ப்பரப்பிலிருந்து 5000 மீட்டர் ஆழம் கொண்ட ஆழ்கடல் தளத்தின் அடிப்பகுதி வரை அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட நீர் மற்றும் குழாய் நீரில் நுண்ணிய நெகிழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, மைக்ரோ பிளாஸ்டிக். ஸோ நம்ம நார்மலாக வாட்டர் கேனில் குடிக்கிற தண்ணியில் மிக நுண்ணிய பிளாஸ்டிக், மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்கினியஸ் அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தார். அவரின் கூற்றுப்படி அமிலம் என்பது நீர்க்கரைசலில் ஹைட்ரஜன் H+ அயனிகள் அல்லது ஹைட்ரோனியம் H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருளாகும். ஸோ அர்கினியஸ் ஒரு கொள்கை சொல்லியிருக்காரு. நீர்க்கரைசலில் ஹைட்ரஜன் H+ அப்படி இல்லைன்னா ஹைட்ரோனியம் H3O+ கொடுக்கக்கூடிய அயனிகளை தரக்கூடிய வேதிப்பொருள் தான் அமிலங்கள். கரிம அமிலங்கள் மற்றும் அவை உள்ள பொருட்கள். அமிலத்தின் பெயர் சிட்ரிக் அமிலம், உணவுப் பொருள் ஆரஞ்சு. லாக்டிக் அமிலம், தயிர், பாலெல்லாம் லாக்டிக் அமிலம் காணப்படுது. ஆக்சாலிக் அமிலம், தக்காளி. அசிட்டிக் அமிலம், வினிகர். மாலிக் அமிலம், ஆப்பிள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆப்பிள் மரம் எங்கள் காஷ்மீரில் அதிகமாக வளரும். காஷ்மீரில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்காங்க. முஸ்லீம் மக்களோட தலைவரை மாலிக்னு சொல்லுவாங்க. ஸோ மாலிக் அமிலம், ஆப்பிள், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்டாரிக் அமிலம், புளி. கீழே படம் கொடுத்துருக்கு பாருங்கள். அமிலங்களின் மூலங்கள். வினிகர் அசிட்டிக் அமிலம், ஆப்பிள் மாலிக் அமிலம், எறும்பு ஃபார்மிக் அமிலம், பால் பொருட்கள் லாக்டிக் அமிலம், திராட்சை டார்டாரிக் அமிலம், தக்காளி ஆக்சாலிக் அமிலம், எலுமிச்சை சிட்ரிக் அமிலம். நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் நமக்கு பசியுணர்வு ஏற்படுகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றக்கூடும். ஸோ நம்ம வயிற்றில் HCl அமிலம் சுரக்கிறதுனால தான் நமக்கு பசியுணர்வு தோன்றுறது. நம்ம அதிகமாக சாப்பிடாமல் இருந்தோம்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரக்கும். ஸோ நமக்கு வயிற்றுப்புண், அல்சர் வர வாய்ப்பு இருக்குது. நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் நமக்கு பசியுணர்வு ஏற்படுகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றக்கூடும். ஸோ நம்ம வயிற்றில் HCl அமிலம் சுரக்கிறதுனால தான் நமக்கு பசியுணர்வு தோன்றுறது. நம்ம அதிகமாக சாப்பிடாமல் இருந்தோம்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரக்கும். ஸோ நமக்கு வயிற்றுப்புண், அல்சர் வர வாய்ப்பு இருக்குது. காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது வெள்ளீயம் என்ற உலோகம், ஈயம்னு சொல்லுவோம், ஈயம் பூசப்படுகிறது. அவர் பூசவில்லை எனில் உணவுப் பொருட்களில் உள்ள கரிம அமிலங்கள் பாத்திரங்களில் உள்ள தாமிரத்துடன் வினைபுரிந்து உணவை நஞ்சாக்கிவிடும். வெள்ளீயம் பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவு நஞ்சாவதை தடுக்கின்றது. அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரம் தாமிரம், காப்பர், செம்பால் உருவாக்கப்படுது. இந்த பாத்திரங்கள் கூட உணவுப் பொருட்கள் சேரப்போ உணவுப் பொருட்கள் உள்ள கரிம அமிலங்களும் காப்பர், தாமிரம் கெமிக்கல் தானே, கரிம அமிலங்கள் ஆசிட்ஸும் தாமிரம் காப்பரும் ரியாக்ட் ஆகி உணவை நஞ்சாக்க வாய்ப்பு இருக்குது. கெமிக்கல் கூட கெமிக்கல் சேரப்போ புது கெமிக்கல் உருவாகும். அந்த கெமிக்கல் விஷம். அதனால தான் நம்ம பாத்திரத்துக்கு மேலே வெள்ளீயம், ஈயம்னு சொல்லுவோம், ஈயம் பூசணும். இன்னொன்று செந்தில் காமெடியில் பார்த்துருப்பீங்க,
அந்த ஒருத்தர் வந்து உடம்பெல்லாம் ஈயம் பூசிட்டு நடிச்சிருப்பார். அவர் அதனாலேயே திரும்ப கொஞ்ச நாளில் வந்து இறந்து போயிட்டார். ஸோ அதான். ஊறுகாயில் வினிகர், அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதால் அவை நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் உள்ளன. ஸோ ஊறுகாய்கள் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கிற பென்சாயிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் ஆசிட், ரெண்டுமே ஒரே ஆசிட் தான். சோடியம் கார்பனேட் Na2CO3 சலவை சோடா எனவும், சோடியம் பைகார்பனேட் NaHCO3 சமையல் சோடா எனவும், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH காஸ்டிக் சோடா எனவும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH காஸ்டிக் பொட்டாஸ் எனவும் வணிக ரீதியாக அழைக்கப்படுகின்றன. அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் உள்ள வேறுபாடு. அமிலங்கள் இவை நீரில் H+ அயனிகளை தருகின்றன. காரங்கள் நீரில் OH- அயனிகளை தருகின்றன. அமிலம் வந்து நீரில் ஹைட்ரஜன் அயனிகளையும் H+ஐயும், காரம் வந்து ஹைட்ராக்சைடு OH- அயனிகளையும் வந்து தருது. அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை, காரங்கள் கசப்பு சுவையுடையவை. சில அமிலங்கள் திடநிலையில் காணப்படுகின்றன. பெரும்பாலான காரங்கள் திடநிலையில் காணப்படுகின்றன. அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகின்றன. காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றுகின்றன. நடுநிலையாக்கல் வினை மூலம் உருவாகும் உப்புகள். அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl, காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, ரெண்டும் ரியாக்ட் ஆகி சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பை கொடுக்குது NaCl. சல்ஃபூரிக் அமிலம் H2SO4ம் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHம் ரியாக்ட் ஆகி சோடியம் சல்ஃபேட்டை கொடுக்குது, சோடியம் சல்ஃபேட் உப்பை கொடுக்குது Na2SO4. நைட்ரிக் அமிலம் HNO3யும் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHம் ரியாக்ட் ஆகி சோடியம் நைட்ரேட் உப்பு கிடைக்குது NaNO3. அசிட்டிக் அமிலம் CH3COHம் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHம் ரியாக்ட் ஆகி சோடியம் அசிட்டேட் CH3CONA கிடைக்குது. இதெல்லாம் தான் நடுநிலையாக்கல் வினை மூலம் உருவாகும் உப்புகள். நிறங்காட்டிகளின் நிறமாற்றங்கள். நிறங்காட்டி நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பு நிறத்தையும், கார கரைசலில் நிறமாற்றம் இல்லாமையும் இருக்கும். நிறங்காட்டி சிவப்பு லிட்மஸ் தாள் அமில கரைசலில் நிறமாற்றம் இல்லாமையும், கார கரைசலில் நீல நிறத்தையும் கொடுக்கும். நிறங்காட்டி ஃபினாப்தலின் அமில கரைசலில் நிறமற்றதாகவும், கார கரைசலில் இளஞ்சிவப்பு நிறத்தையும் கொடுக்கும். நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சு அமில கரைசலில் சிவப்பு நிறத்தையும், கார கரைசலில் மஞ்சள் நிறத்தையும் காட்டும். LPG சிலிண்டர்களில் புரோப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. புரோப்பேன் வாயு மணமற்ற வாயு என்பதால் அதில் கசிவு ஏற்பட்டால் அதை கண்டறிய முடியாது. மெர்காப்டன் என்ற துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் LPGயுடன் கலக்கப்படுகிறது. இதனால் வாயு கசிவினை கண்டறிய முடியும். ஸோ LPGயில் மெர்காப்டன் கலக்கிறதுனால LPG ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் இருக்கிற மெர்காப்டனும் ரிலீஸ் ஆகும். மெர்காப்டன் வந்து கெட்ட வாயு, துர்நாற்றத்தை தரும் வாயு. அதனால் வந்து நம்ம ஈஸியாக துர்நாற்றம் அடிக்கும்போது வாயு கசிவினை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சுற்றுச்சூழலினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து ஓவியங்களையும் தொன்மையான கலைப்பொருட்களையும் காப்பதற்கு மிதமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் தேவைப்படுகிறது. எனவே அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க இயற்கை வாயு பயன்படுகிறது. CNGயின் சராசரி ஏபு. பகுதி பொருட்கள் சதவீதம். மீத்தேன் 88.5%, ஈத்தேன் 5.5%, புரோப்பேன் 3.7%, பியூட்டேன் 1.8%, பெண்டேன் 0.5%. உற்பத்தி வாயு வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது. இது அமெரிக்காவில் மரவாயு என்றும், இங்கிலாந்தில் உறிஞ்சி வாயு என்றும் அழைக்கப்படுகிறது. நிலக்கரி
ஒரு விலை மதிக்க முடியாத பொருள் என்பதால் இது கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுகிறது. சிதைத்து வடித்தலில் 1000 கிலோகிராம் நிலக்கரியானது 700 கிலோகிராம் கல்கரி, 100 லிட்டர் அம்மோனியா, 50 லிட்டர் கரித்தார் மற்றும் 400 மீட்டர் கியூப் கரிவாயுவை தரவல்லது. ஸோ கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது நிலக்கரி, ஏன்னா அது விலை மதிக்க முடியாதது. பழங்கால நாகரிக மக்கள் கச்சா எண்ணெயை ஒட்டும் பொருட்களாக பயன்படுத்தியுள்ளனர். பல்வேறு பரப்புகளில் நீர்புகா வண்ணம் தடுப்பதற்கு ஒட்டும் பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது. ஸோ கச்சா எண்ணெயை ஒட்டும் பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க. தண்ணி உள்ளே வராததுக்கு அதை தடுக்கிற விதமாக ஒட்டும் பொருளாக கச்சா எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கச்சா எண்ணெய் தான் பெட்ரோல் டீசல் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல். உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு 1859ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் தோண்டப்பட்டது. இரண்டாவது எண்ணெய் கிணறு 1867ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள அசாமில் மாக்கும் என்ற இடத்தில் தோண்டப்பட்டது. முதல்ல எண்ணெய் கிணறு எங்கே தோண்டினாங்கன்னா அமெரிக்காவில் பென்சில்வேனியா 1859ஆம் ஆண்டு. ரெண்டாவது நம்ம இந்தியாவில் அசாமில் அசாம் மாநிலத்தில் மாக்கும் அப்படிங்கிற இடத்துல 1867ஆம் ஆண்டு. பல்வேறு எரிபொருட்களின் கலோரி மதிப்பு. எரிபொருள் கலோரி மதிப்பு: மாட்டுச்சாணக்கட்டி 6000 to 8000 கலோரி, மரம் 17000 to 22000 கலோரி, நிலக்கரி 25000 to 33000 கலோரி, பெட்ரோல் 45000 கலோரி, மண்ணெண்ணெய் 45000 கலோரி, டீசல் 45000 கலோரி, மீத்தேன் 50000 கலோரி, சிஎன்ஜி 50000 கலோரி, எல்பிஜி 55000 கலோரி, வீரிவாயு 35000 to 40000 கலோரி, ஹைட்ரஜன் 1,50,000 கலோரி. ஆக்டேன் எண், சீட்டேன் எண் வேறுபாடுகள். ஆக்டேன் எண் மதிப்பீடு பெட்ரோலுக்கு பயன்படுகிறது. சீட்டேன் எண் மதிப்பீடு டீசலுக்கு பயன்படுகிறது. ஆக்டேன் எண் பெட்ரோலில் உள்ள ஆக்டேனின் அளவை குறிக்கிறது. சீட்டேன் எண் டீசல் என்ஜினில் உள்ள எரிபொருளின் பற்றவைப்பு தாமத கால அளவை குறிக்கிறது. ஆக்டேன் எண் பென்சின் அல்லது டொலுவின் சேர்ப்பதன் மூலம் பெட்ரோலின் ஆக்டேன் எண்ணை அதிகரிக்க முடியும். அசிட்டோனை சேர்ப்பதன் மூலம் டீசலின் சீட்டேன் எண்ணை அதிகரிக்க முடியும். உயர்ந்த ஆக்டேன் எண் பெற்றுள்ள எரிபொருளின் சீட்டேன் எண் குறைவாக இருக்கும். அதிக சீட்டேன் எண் பெற்றுள்ள எரிபொருளின் ஆக்டேன் எண் குறைவாக இருக்கும். ஹைட்ரஜன் எதிர்கால எரிபொருள். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் வாயு ஒரு மிகச்சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்கும். இந்த எரிபொருள் தூய்மையானது, ஏனெனில் இது எரியும் பொழுது நீர் மட்டுமே வெளிவரும். இது மட்டுமல்லாமல் அதிகமான ஆற்றலையும் தரவல்லது. மேலும் காற்றை மாசுபடுத்தாத தன்மையையும் இது பெற்றுள்ளது. ஸோ எதிர்கால எரிபொருள் எது? ஹைட்ரஜன். இது ஒரு மிகச்சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்கும். இது தூய்மையானது. ஹைட்ரஜன் எரியும் போது தண்ணி மட்டும்தான் வெளியே வரும். அதிகமான எனர்ஜியும் கிடைக்கும், ஹீட் எனர்ஜியும் கிடைக்கும். காற்றை மாசுபடுத்தாத தன்மையும் இந்த ஹைட்ரஜன் எரிபொருளுக்கு இருக்குது.